ஒரு ஏழை மரவெட்டி ஒருவன் தினமும் வேலைக்கு செல்லும் போது அந்த வழியில் உள்ள பாழடைந்த சிவன் கோவிலுக்கு சென்று ஆற்றிலிருந்து தான் கொண்டு வந்த ஒரு பானை தண்ணீரை சிவனுக்கு ஊற்றிவிட்டு, இறைவா, எனக்கு மந்திரம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, நீங்கள்தான் என் பலம் என்பதைத்தான் தெரியும், அவ்வாறு சொல்லி வழிபாடு செய்துவிட்டு செல்வான். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு பணக்கார வியாபாரி வந்தான். அவன் அந்த உடைந்த கோவிலை பார்த்து அதை புதுப்பிக்க முடிவு செய்தான். சில நாட்களில் பெரிய தீபங்கள் ஏற்றப்பட்டன. விசேஷ பூஜைகள் ஆரம்பமானது. மிகவும் விலையுயர்ந்த சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டன. கோவில் பிரகாசமாக மாறியது. அதை பார்த்து அந்த மரவெட்டி மகிழ்ந்தான். வழக்கம் போல் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய தண்ணீர் எடுத்து வந்தான். ஆனால் அதை கோவில் பூசாரி தடுத்து விட்டான். சிவலிங்கத்தை தொடாதே, நீ தூய்மை இல்லாதவன், இங்கே முறையான பூஜைகள் மட்டும் அனுமதி. அந்த வார்த்தைகள் அவனது இதயத்தை உடைத்தது. அன்று அவன் தண்ணீர் ஊற்றவில்லை. அவன் அமைதியாக கோவில் வாசலில் நின்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தான். அந்த இரவு பூசாரிக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சிவபெருமான் தோன்றி, எனக்கு தாகமாக இருக்கிறது என்றார். பூசாரி அதிர்ச்சியடைந்து சொன்னான், சுவாமி, உங்களுக்கு பால், தேன், சந்தனம், பழங்கள் எல்லாம் சமர்ப்பித்தோம் அல்லவா என்றான். சிவன் மெதுவாக புன்னகைத்து சொன்னார், எனக்கு பால் வேண்டாம், எனக்கு என் உண்மையான பக்தன் ஊற்றிய தண்ணீர்தான் தேவை என்றார். பூசாரி திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான். அடுத்த நாள் காலை அவன் அவசரமாக அந்த மரவெட்டியை தேடிப் போனான். மரவெட்டி கோவிலுக்கு வந்தவுடன் பூசாரி அவன் காலில் விழுந்தான். என்னை மன்னித்து விடு, சிவபெருமான் உன் பக்திக்காக தாகமாக இருக்கிறார் என்றார். அந்த மரவெட்டியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கடவுளுக்கு தேவையானது பெரிய சமர்ப்பணங்கள் அல்ல, ஒரு தூய மனம் மட்டுமே என்பதனையே இந்த கதையானது விளக்குகிறது.